அமெரிக்க கப்பல் படை மீது பல மணி நேரம் தாக்குதல் நடத்திய ஏமன் ஹவுதி படை. ஏமன் பொதுமக்களின் குடியிருப்புகள் மற்றும் கேன்சர் மருத்துவமனையின் மீது தாக்குதல் நடத்திய அமெரிக்காவின் CCSG-8 கடற்படை மீது ஏமன் ஹவுதி படை சரமாரியான தாக்குதலை நடத்தியுள்ளது. அமெரிக்காவின் இந்த CCSG-8 கடற்படை பிரிவில் USS ஹாரி ட்ரூமன் உட்பட பல்வேறு கப்பல்கள் இருக்கின்றன. இதில் அமெரிக்க கடற்படையினர் இருக்கும் கப்பல்களும் அடங்கும். இந்த CCSG-8 கடற்படை பிரிவின் மீது ஏமன் ஹவுதிகள் செவ்வாய் நள்ளிரவில் தொடங்கிய தாக்குதல் புதன்கிழமை அதிகாலை வரை பல மணி நேர தாக்குதலாக நீடித்துள்ளது. அதே நேரத்தில் அமெரிக்காவும் போர் விமானங்கள் மூலம் வடக்கு ஏமன் சடா பகுதியில் 17 தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இருதரப்பும் மாறி மாறி தாக்குதல் நடத்துவது செங்கடலில் ஓர் முழுமையான போர் சூழலை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க முதலீட்டாளர்களின் சேவை நிறுவனம் இஸ்ரேலை நோக்கி பகிரங்க எச்சரிக்கை: நீங்கள் மிகப்பெரிய அரசியல் ஆபத்தில் இருக்கின்றீர்கள், இது தொடர்ந்தால் உங்கள் பொருளாதாரம் பலவீனப்பட்டுவிடும் என்று அமெரிக்க முதலீட்டாளர்களின் சேவை நிறுவனமான மூடிஸ் இஸ்ரேலை நோக்கி பகிரங்க எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் அந்நிறுவனம் கூறும்போது, இஸ்ரேலின் நீண்ட நாள் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சி நிச்சயமற்றதாக இருப்பதாகவும், இதை எதிர்கொள்ள மிகப்பெரிய வரிச்சுமையை அதிநவீன தொழில்நுட்ப நிறுவனங்கள் மீது சுமத்தப்படலாம் என்பதால் அந்நிறுவனங்களுக்கு நெருக்கடிகளை சந்திக்கும் சூழல் ஏற்பட்டிருப்பதாகவும் அமெரிக்க முதலீட்டாளர்களின் சேவை நிறுவனமான மூடிஸ் அறிவித்துள்ளது. இஸ்ரேலில் அதிகரிக்கும் போர் சூழல், இராணுவத்தில் சேர மறுக்கும் மரபு வழி யூதர்கள், ஆட்கள் இல்லாமல் திண்டாடும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை. காசா மற்றும் லெபனானில் மீண்டும் போரை தொடங்கி இருக்கும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைக்கு போதுமான ஆட்கள் கிடைக்காமல் திண்டாடி வருகின்றது. கடந்த 2024ஆம் ஆண்டு இஸ்ரேலில் உள்ள ரிசர்வ் படையினர் சராசரியாக 136 நாட்கள் போர்க்களத்தில் பணியாற்றியுள்ளனர். இதில் சிலர் 300 நாட்களுக்கும் மேலும் போர்க்களத்தில் பணியாற்றியுள்ளனர். ஆக்கிரமிப்பு இராணுவ கமாண்டர்கள் இவர்களை விட அதிகமான நாட்கள் போர்க்களத்தில் நிற்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. இதனால் தற்பொழுது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைக்கு 10,000 இராணுவ வீரர்கள் தேவைப்படுகின்றனர். பெண்கள் உட்பட அனைத்து தரப்பு மக்களிடமிருந்தும் இராணுவத்திற்கு ஆட்களை சேர்த்துவிட்ட நிலையில் மீதம் இருப்பது தீவிர மரபு வழி ஆர்த்தோடாக்ஸ் யூதர்கள் மட்டுமே. அவர்கள், நாங்கள் உயிரை கூட மாய்த்துக் கொள்வோம், இஸ்ரேல் இராணுவத்தில் சேரமாட்டோம் என்று கூறி வருகின்றனர். அவர்களிடமிருந்து மட்டுமே 10,000 பேரை எடுக்க இஸ்ரேல் திட்டமிட்ட நிலையில் வெறும் 177 பேரை மட்டும்தான் அவர்களால் பணிக்கு அமர்த்த முடிந்திருக்கின்றது. இதனால் இந்த ஆண்டு வரும் மாதங்களில் ரிசர்வ் படையினருக்கு அதிகமான பணிச்சுமை ஏற்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனால் அவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் அதிக அளவில் மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்புள்ளது. வீட்டு வேலை பார்ப்பவர்கள், வியாபாரம் செய்பவர்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருப்பவர்களையும் இராணுவத்திற்கு திருப்பி விடுவதால் இஸ்ரேல் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை சந்திக்கும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. மேலும் அதிகமான அழுத்தத்துடன் அதிக நாட்கள் வேலை பார்க்கும் ஆக்கிரமிப்பு படை இராணுவத்தினருக்கு போதுமான ஊக்கத்தொகை கொடுக்காததும் அவர்களை சோர்வடைய செய்துள்ளது. இதே நிலைமை தொடர்ந்து நீடித்தால் இராணுவத்திற்கு உள்ளேயே குழப்பம் ஏற்பட்டு மக்கள் நம்பிக்கை இழக்கும் சூழல் ஏற்படலாம் என்று கணிக்கப்படுகின்றது. பாலஸ்தீனியர்களை மீள்குடியமர்த்த உலகில் எந்த நாடும் ஒப்புக்கொள்ளவில்லை. ரஷ்யாவில் இஸ்ரேலின் தூதராக செயல்பட்டு வரும் அலெக்சாண்டர் பென்ஸ்வி இது தொடர்பாக கூறுகையில், அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பாலஸ்தீனியர்களை எகிப்து மற்றும் ஜோர்டானில் மீள்குடியமர்த்த திட்டமிட்டார். இதற்கும் வாய்ப்பில்லை என்றால் சிரியா, சோமாலியா அல்லது சூடான் ஆகிய நாடுகளில் அவர்களை இடப்பெயர்வு செய்ய ட்ரம்ப் அரசு முயற்சி எடுத்ததாகவும் அவர் கூறியிருக்கின்றார். ஆனால் இதில் எந்த ஒரு நாடும் இந்த திட்டத்திற்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்று அவர் கூறியிருக்கின்றார். பேச்சுவார்த்தைகள் எதையும் இஸ்ரேல் நடத்தவில்லை என்றும் அமெரிக்கா தான் இதற்கான முயற்சியை மேற்கொண்டதாகவும் ரஷ்யாவிற்கான இஸ்ரேலிய தூதர் கூறியிருக்கின்றார். நேபாளில் இஸ்ரேல் இனப்படுகொலை குற்றவாளி கைது செய்வதற்கு முன் தப்பி ஓட்டம். த ஹிண்ட் ரஜாப் ஃபவுண்டேஷன் எனும் அமைப்பு இஸ்ரேல் இனப்படுகொலையில் பாதிக்கப்பட்ட பாலஸ்தீனியர்களின் நீதிக்காக சர்வதேச அளவில் போராடி வருகின்றது. இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையில் பங்கு பெற்று இனப்படுகொலையில் ஈடுபட்ட இஸ்ரேல் இராணுவத்தினரை சர்வதேச நீதிமன்றம் கிரிமினல் குற்றவாளிகளாக அறிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் எந்தெந்த நாடுகள் சர்வதேச நீதிமன்றத்தை ஏற்றுக்கொண்டுள்ளதோ அவர்கள் அனைவரும் இந்த கிரிமினல் குற்றவாளிகளை கைது செய்யும் உரிமைகளை பெற்றிருக்கின்றனர். இதனால் உலகின் பல்வேறு நாடுகளுக்கு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையினர் செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. இப்படி யாருக்கும் தெரியாமல் மறைமுகமாக சென்றவர்களை ஹிண்ட் ரஜப் ஃபவுண்டேஷன் தேடி தேடி கண்டுபிடித்து அந்தந்த நாட்டு அரசிடம் புகார் அளித்து வருகின்றது. அந்த வகையில் நேபாளில் பதுங்கியிருந்த ஆக்கிரமிப்பு போர் குற்றவாளியான அமித் நெச்மாயேவை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று நேபாள அரசிற்கு ஹிண்ட் ரஜப் ஃபவுண்டேஷன் புகார் ஒன்றை அளித்தது.
இந்த புகாரை அடுத்து கைது நடவடிக்கைகளுக்கு நேபாள அரசு செல்வதற்கு முன்பு அங்கிருந்து அர்ஜென்டினா நாட்டிற்கு கிரிமினல் குற்றவாளி தப்பி ஓடிவிட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இனப்படுகொலை செய்துவிட்டு உலகில் எங்குமே வாழும் நிம்மதியற்ற சூழல் ஆக்கிரமிப்பு படை இருப்பது இதன் மூலம் தெரிய வருகின்றது. இஸ்ரேலுக்கு ஆதரவளிக்கும் காரிஃபோர் ஹைப்பர் மார்க்கெட்டை புறக்கணியுங்கள் பேனரை கிழித்து எதிர்ப்பை பதிவு செய்த துனிசிய செயல்பாட்டாளர். காரிஃபோர் ஹைப்பர் மார்க்கெட் நிறுவனம் துபாய், ஓமன் உள்ளிட்ட 40 நாடுகளில் 14,000 கடைகளை நடத்தி வருகின்றது. இந்நிலையில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைக்கு ஆதரவாக நிதி திரட்டும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டதாகவும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இராணுவத்தினருக்கு பொருட்களை பரிசாக வழங்கியதாகவும் காரிஃபோர் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் இனப்படுகொலைக்கு எதிரான சர்வதேச மக்கள் காரிஃபோர் ஹைப்பர் மார்க்கெட்டை புறக்கணிக்க வலியுறுத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக துனிசியாவில் நடைபெற்ற உள்நாட்டு கால்பந்து போட்டியில் மைதானத்திற்குள் நுழைந்த துனிசிய செயல்பாட்டாளர் முகமது அவின் திவாரி அங்கு பொருத்தப்பட்டிருந்த காரிஃபோர் பேனரை கிழித்து தனது எதிர்ப்பினை பதிவு செய்தார். அவரது செயல்பாட்டிற்கு ஆதரவாக மைதானத்தில் கோஷங்கள் எழுப்பப்பட்டன. எனினும் இந்த நடவடிக்கைக்கு காவல்துறை அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஒப்படைத்துள்ளது. தொடர்ச்சியாக காரிஃபோர் நிறுவனத்தின் பொருட்கள் புறக்கணிக்கப்பட்டு வரும் நிலையில் காரிஃபோர் நிறுவனம் இஸ்ரேலில் எங்களது கிளைகள் இருக்கின்றது, ஆனால் நாங்கள் எந்த ஒரு தரப்பிற்கும் ஆதரவாக செயல்படவில்லை என விளக்கமளித்துள்ளது. சமீப காலமாக அமெரிக்கா தொடர்ச்சியாக ஈரானை எச்சரித்து வரும் நிலையில் ஈரானின் முதன்மை இராணுவமான இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை தனது வலிமையை நிரூபிக்கும் வகையில் துல்லியமாக தாக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான ஏவுகணைகளை நிலத்தடியில் அடுக்கி வைத்திருக்கும் வீடியோ காட்சியை வெளியிட்டு உலகத்தின் பார்வையை மிரள வைத்துள்ளது ஈரான். புதன்கிழமை இன்று ஒரு நாள் மட்டும் 39 பாலஸ்தீனியர்கள் இஸ்ரேல் தாக்குதலின் பலியாகியுள்ளனர். போர் தொடங்கியதில் இருந்து இதுவரை 50,183 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். கடந்த மார்ச் 18 போர் மீண்டும் தொடங்கியதில் இருந்து இன்று வரை 830 பாலஸ்தீனியர்கள் கொலை செய்யப்பட்டுள்ளனர்.